திருப்பூர் மாவட்டம் வேளம்பட்டியில் நீர்நிலையை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்ட சுங்கச்சாவடியை பொக்லைன் மூலம் இடித்த போராட்டக்காரர்கள். சுங்கச்சாவடியை இடித்து அகற்றிய போது போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம். காலாவதியான பரனூர், இருங்காட்டுக்கோட்டை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 4 சுங்கச்சாவடிகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஏவா வேலு தகவல். காலாவதியான டோல்கேட்டுகளை அகற்ற கோரி மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் பேட்டி. கார் ரேஸிற்கு உடனடியாக அனுமதி பெற முடிகிறது. விஜயின் புதிய கட்சி மாநாட்டிற்கு அனுமதி கொடுக்க முடியாதா என தமிழிசை கேள்வி. மாநாட்டிற்கு அனுமதி கேட்டால் பரீட்சை போல் விஜயிடம் அரசு தரப்பில் அதிக கேள்விகள் கேட்கப்படுவதாக கருத்து. கார் ரேஸுக்கு எவ்வளவு தூரமா எவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்க. ஆனா ஒரு இடத்துல அவரும் பாவம் மாத்தி 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 இடத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்க கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டே இருக்கீங்க. அவர் என்ன பரீட்சை எழுதி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி என்னமா அவர் மாநாடு நடத்துற ஏன் அவ்வளவு பயம்னு கேட்கிறார். மதுரை ஆவினில் நடைபெற்ற மோசடிகளை வீடியோவாக வெளியிட்ட விரிவாக்க அலுவலர் சஸ்பெண்ட். வீடியோக்களை திட்டமிட்டு பரப்பி ஆவின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்ததாக கூறி ஆவின் நிர்வாகம் நடவடிக்கை. விருதுநகர் மாவட்ட போலீசார் பணியின் போது லத்தி இல்லாமல் இருந்தால் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என எஸ்பி கண்ணன் எச்சரிக்கை. அருப்புக்கோட்டை பெண் டிஎஸ்பி தாக்கப்பட்ட நிலையில் வாக்கி டாக்கி மூலம் அறிவிப்பு. ஈரோடு மாவட்டம் கோபியில் குடும்ப தகராறில் தனது வீட்டுக்கு தீ வைத்த கர்நாடக மாநில எஸ்பியிடம் போலீசார் விசாரணை. ஏற்கனவே பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட அருண் ரங்கராஜிடம் விசாரணைக்கு வந்த ஆய்வாளர் காமராஜை தாக்கியது குறித்தும் போலீசார் விசாரணை. தொடர் விடுமுறை விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வியாழக்கிழமை முதல் 2315 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். கிளாம்பாக்கம், மாதவரம், கோயம்பேடு மற்றும் கோவை, ஈரோடு, திருப்பூரில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. அரசின் கொள்கைகள் எதுவும் அவசரமாக தயாரிக்கப்பட்டது இல்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. 2047ஆம் ஆண்டில் சிறந்த இந்தியாவை உருவாக்குவதில் மகளிரின் பங்கு முக்கியமானதாக இருக்கும் எனவும் கருத்து. நடிகையின் பாலியல் புகாரில் சிக்கிய நடிகரும் மார்க்சிஸ்ட் எம்எல்ஏவுமான முகேஷ் பதவி விலக வலியுறுத்தி கொச்சியில் இளைஞர் காங்கிரசார் போராட்டம். தடையை மீறி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக இழுத்துச் சென்று கைது செய்த போலீசார். எல்லா துறைகளிலும் பெண்களுக்கு எதிராக பாலியல் தொந்தரவுகள் உள்ள நிலையில் திரைப்படத்துறையை மட்டுமே குறிவைப்பது ஏன்? நடிகை குஷ்பு கேள்வி. நான் மறுபடியும் கேட்குற கேள்விதான், எல்லா துறையிலும் இருக்கு, அது ஏன் சினிமா மட்டும் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? ஏன் ஹெமா கமிட்டி ஒவ்வொரு துறையிலும் இருக்கணும்னா ஏன் யாருமே அதை பத்தி கேள்வி கேட்கல? விஜய் நடித்துள்ள தி கோட் படத்தின் சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு அனுமதி. இன்று காலை 9 மணிக்கு சிறப்பு காட்சி திரையிட அனுமதி அளித்து உத்தரவு. பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சியின் 8வது சீசனை தொகுத்து வழங்குகிறார் விஜய் சேதுபதி. பிக் பாஸ் தொடங்கியது முதல் 7 சீசன்களாக தொகுத்து வழங்கிய கமல்ஹாசன் விலகியதை தொடர்ந்து அறிவிப்பு. பாராலிம்பிக் வில்வித்தை போட்டியில் இந்திய வீரர் ஹர்வீந்தர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இறுதிப் போட்டியில் போலந்து வீரரை வீழ்த்தி அபாரம். பாராலிம்பிக் வில்வித்தை போட்டியில் தங்கம் வென்ற ஹர்வீந்தர் சிங்கிற்கு பிரதமர் மோடி வாழ்த்து. ஹர்வீந்தரின் துல்லியம், கவனம், திட்டமிடல் சிறப்பு வாய்ந்தது என சமூக வலைதளத்தில் பதிவு. பாரிஸ் பாராலிம்பிக்கில் இதுவரை 22 பதக்கங்களை வென்றுள்ளது இந்தியா. பதக்கப்பட்டியலில் சீனா முதலிடத்திலும் பிரிட்டன் 2ஆம் இடத்திலும் நீடிப்பு. சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங்குடன் பிரதமர் மோடி இன்று பேச்சுவார்த்தை. செமி கண்டக்டர்கள் தயாரிப்பில் ஒத்துழைப்பு உள்ளிட்ட 5 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு. வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய கடலோர பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும்.
சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 24 மணி நேரத்திற்கு ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆந்திரா, தெலுங்கானாவிற்கு தலா 1 கோடி ரூபாய் நிவாரண நிதி வழங்கிய நடிகர் பிரபாஸ். நடிகர்கள் மகேஷ் பாபு, சிரஞ்சீவி, பாலையா, பவன் கல்யாண், ஜூனியர் NTR, அல்லு அர்ஜுன் ஆகியோர் தலா 50 லட்சம் ரூபாய் நிதியளிப்பு. உள்நாட்டு தயாரிப்பில் உருவான FWD-200B என்ற ஆளில்லா போர் விமான பயன்பாட்டிற்கு தயார். பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகளுக்கு சவாலாக விளங்கும் இந்த ஆளில்லா விமானம் போர்க்களத்தில் பலத்த சேதத்தை ஏற்படுத்தும் என தகவல். பெண் மருத்துவர் படுகொலையை கண்டித்து மேற்கு வங்க ஆளுநர் மாளிகையின் மின் விளக்குகள் அணைப்பு. ஆளுநர் மாளிகை உள்ளே ஒரே ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி போராட்டங்களுக்கு ஆளுநர் ஆனந்தபோஸ் ஆதரவு. அமிர்தசரஸ் பொற்கோவிலில் அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து பக்தர்கள் வழிபாடு. சீக்கியர்களின் புனித நூலான குரு கிரந்த் சாஹிப் ஸ்தாபிக்கப்பட்ட நாளையொட்டி கொண்டாட்டம்.